ஹாய் ஆல்வோ ஆல் வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் ஐபிஎல் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி ஸ்மித் டீம் வந்து நான் அவங்களோட அவங்க டீம் வந்து ஃபைனல் போயிருக்காங்க. ஸோ அவங்க டைரக்ட் ஃபைனல் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அண்டு குஜராத் ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் எலிமினேட்டர் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபைனல் தேர்ஸ்டே அவங்க ஆர்சிபியை மீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸ் வந்து உமன்ஸ் டீம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, லைக் குவாலிஃபைங் ரவுண்டு போகாமல். ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஷ் 4 முனை போட்டியாக போயிட்டு இருந்துச்சு. அந்த இதில் வந்து லைக் அட் த லாஸ்ட் வந்து குஜராத் ஜெயின்ஸ் சூப்பராக அந்த ஜார்ஜியாவோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால வின் பண்ணாங்க. ஈவன் தோ ஹர்மன் பிரீத் கௌர் ட்ரை பண்ணாங்க, பட் ஃபெயில்ட் ஆச்சு. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மரிசன் கேப். ஸோ அதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க செக்யூர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜெமிமா ரோட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி இதில் அவங்க என்டர் ஆகியிருக்காங்க பிளே ஆஃப். லெட்ஸ் சி என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் கம்மிங் பேக் டு அண்டர்-19 வேர்ல்டு கப். ஸோ இந்தியா அண்டர்-19 வெஸ் பாய்ஸ் அண்டர்-19 ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்ச்சு. அதில் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் சினேரியோவில் வந்து பாகிஸ்தான் வந்து லைக் அந்த டார்கெட்டை 31 ஓவர்ஸ் 32 ஓவர்ஸில் 252 ரன்ஸை சேஸ் பண்ணணும். நம்ம வி போஸ்டட் 252. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் தான் வந்து தேர் அப்சஷன் வித் இந்தியா காமிக்குது. அவங்க டார்கெட்டை லைக் அந்த ஒரு எந்த ஒரு டீமாக இருந்தாலும் ஒரு வந்து அடிக்க போயிருப்பாங்க, லைக் அந்த டார்கெட் அப்ரோச் பண்ண போயிருப்பாங்க. செமிஃபைனல் போகிறது தான் மேட்ரு. பட் அதை விட்டுட்டு அவங்க இந்தியாவை ஜெயிச்சாலே போதும், உலகத்தை ஜெயிச்ச மாதிரிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து போயிட்டாங்க. அந்த ஒரு அப்சஷன் கிளியராக தெரிஞ்சிச்சு ஃப்ரம் ஸ்டார்டிங் வித் தர் ஓப்பனர் அம்சாஸ் அரூரா இருக்கட்டும், உஸ்மான் கானா இருக்கட்டும். அட் த எண்ட் என்னன்னா அவங்க ஒரு 150 ஃபார் 2லேருந்து ஃபால் டவுன் வித் 194 சீப்லி வித் எக்ஸ்ட்ரானரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், கனிஷ் சௌதவனா இருக்கட்டும், கிலான் பட்டேல் அண்ட் அம்பரீஷ் ஒரு மெயின் பிரேக் த்ரூவாக இருக்கட்டும். வித் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். அதாவது அவங்க மேட்சையும் சொதப்பிட்டாங்க, வேர்ல்டு கப் செமிஃபைனல் இதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ் பார்த்துட்ருக்கோம் அவங்களோட ஹிப்போக்ரஸி எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு சைடு வந்து ஐசிசி டோர்னமெண்ட் அகெயின்ஸ்ட் இந்தியாவோட நாங்கள் பாய்காட் பண்ண போகிறோம் T20 வேர்ல்டு கப்னு சொல்கிறாங்க. அதே சேம் டே வந்து நம்மளோட ஐசிசி ஈவெண்ட் அண்டர்-19 மேட்ச் நடந்திருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட நிலைமை. அவங்களோட அப்சஷன் வித் இந்தியா இன்னும் குறையல, ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இந்த நியூஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா எக்ஸில் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைக் தே ஆர் கோயிங் டு பாய்காட் இந்தியா மேட்ச்ங்கிறது T20 வேர்ல்டு கப் மேட்ச். ஸோ கோகுல், வாட்ஸ் யுவர் தாட் ஆன் திஸ்? கம்ப்ளீட்லி ஷாம்பிள்ஸ். அவங்களோட ஹோல் அப்ரோச்சே வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஒரு என்ன சொல்றதுன்னு இல்லையே தெரியல. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த February 7th அந்த கேம் வந்து இன்னும் எனக்கு நடக்கும்னு தான் தோன்றது. ஏன்னா இது ஒரு அபிஷியல் லைன் ஆஃப் கம்யூனிகேஷனே கிடையாது. ஒரு ஒரு ட்வீட்டோ இதோ வந்துட்டு இது ஏதோ வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்துட்டு என்னோட எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனைனா நான் வந்துட்டு என்னோட எமோஷனை வந்து இணையதளத்துல அப்படியே விடுற மாதிரி அந்த மாதிரிதான் ஒரு இருக்கு. இது வந்து ஒரு அபிஷியல் லைன் ஆஃப் கம்யூனிகேஷனா அக்செப்டே பண்ண முடியாது. அந்த ஒரு இமெயில் வந்து ஆர் சம் சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃப்ரம் பிசிபி டு ஐசிசி, அதுதான் வந்து வில் பி அஃபிஷியல். அண்ட் அதோட ரெப்பர்கஷன்ஸ் தான் வந்து பிசிபி ஃபேஸ் பண்ணணும். ஸோ இன்னும் வந்து தட் இவங்க வந்து அப்படியே கம்ப்ளீட் யூ டர்ன் எடுக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் தி ஓவரால் இப்ப நீ அண்டர்-19 சொல்லிட்டு இருந்தல, நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து இவங்கெல்லாம் வந்து ஆல் தீஸ் பிளேயர்ஸ் அண்டர்-19 ஆடுற பிளேயர்ஸ் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்க்கு வந்து தே வில் சம் ஆஃப் தெம் ஒரு 10-20% ஆஃப் தெம் வில் டெஃபினெட்லி பிளே ஃபார் தேர் கண்ட்ரி. ஸோ அந்த டைம் ஆவது இவங்க வந்து அந்த they maintain that even at that time நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா? இப்போ பங்களாதேஷ் கூட நமக்கு வந்து இப்போ ரீசெண்டா தான் அந்த பிரச்சனை. ஒரு ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா பங்களாதேஷ் we have always அவங்களோட வார்ல இருந்து இதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து இந்தியா இஸ் இன் ஃபேவர் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 10 ஐ ஃபீல் தட் பங்களாதேஷ் கூட நமக்கு அந்த ரேப்போ வந்து திருப்பி வரும் பொலிட்டிக்கலா அண்ட் ஈவன் கிரிக்கெட்டிங் வைஸ். பட் ஆனா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அண்டர்-19 பிளேயர்ஸ், பாகிஸ்தான் அண்டர்-19 பிளேயர்ஸ் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்க போறது, அது எப்படி இருக்க போறதுன்னு கேட்டா வந்து அதுவே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நம்ம கூட வந்து செட் ஆகுமா இல்லையா? பிகாஸ் we have seen that நம்ம பிளேயர்ஸ் வந்து have always been at any level
அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் அக்கேஷனை தவிர அண்டர் 19ல நான் சொல்றேன். அதை தவிர வந்து we've always been very very professional. அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கட்டும், இல்ல வந்து ஈவன் அந்த அண்டர் 19 லெவல்ல இருக்கட்டும். பட் ஓவரால் இவங்களோட அப்ரோச், த வே, ஈவன் அது கவர்மெண்ட் அப்ரோச் இல்லைன்னா வந்து பிசிபியோட அப்ரோச், இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்துண்டு போய் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சாமி உங்க கூட நான் ஆடவே தேவையில்ல, எனக்கு ஆடவே வேண்டாம் இழுத்துட்டு போய் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சாமி உங்க கூட நான் ஆடவே தேவையில்ல, எனக்கு ஆடவே வேண்டாம், வி டோன்ட் வாண்ட் டு பிளே அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். பிகாஸ் அந்த அப்சஷன் என்னைக்குமே ஈவன் கிரிக்கெட்டிங் வைஸ் நான் கிரிக்கெட்டிங் வைஸ் வி ஆர் நாட் பில்ட், வி ரியலி டோன்ட் கேர். அவங்க வந்து தேர் ஜாகிரபிக்கலி ஒரு நெய்பர் தான். அதர்வைஸ் வி ரியலி டோன்ட் கேர். இந்தியா ஓவரால் இந்தியா டசன்ட் ரியலி கேர் அபவுட் பாகிஸ்தான். பிகாஸ் அட் எனி லெவல் இந்தியாவோட growth we have seen or what is happening. ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம்ல இருந்து, பிகாஸ் இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல, ஈவன் இஃப் யூ டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ரஷ்யா, சிலி, ஒரு 1970ல வந்து அவங்க ரஷ்யா ரெஃப்யூஸ் டு கோ டு சிலி, அதெல்லாம் நிறைய லெவல்ல நடந்திருக்கு. திஸ் இஸ் நாட் நியூ ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ். ஈவன் வந்து கிரிக்கெட்லயுமே இஸ்ரேல் கிரிக்கெட்ல கிரிக்கெட்ல 2003ல இங்கிலாந்து ஜிம்பாபே அதெல்லாம் நடந்திருக்கு. பட் ஆனா நான் இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஈவன் இஸ்ரேல், அரப் நேஷன்ஸ், ஆப்வியஸ்லி அதுவும் வந்து ஒரு 70-80 இயர்ஸா போயிட்டு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரியே. ஸோ அதுலயும் வந்து வெயிட் லிஃப்டிங், ஆர்ச்சரி, அதுல வந்து நிறைய இடத்துல வந்து இஸ்ரேல் ரெஃப்யூஸ் டு கோ, இல்லைன்னா அரப் நேஷன்ஸ் ரெஃப்யூஸ் டு ஸ்டாண்ட் பிசைட் participate in the same event that Israel is participating. அதெல்லாம் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. This is completely not new. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரே குரூப்ல போடுறது வந்து has also not been avoided. இப்போ இஸ்ரேல் அண்ட் அரப் நேஷன்ஸையும் வந்து ஒரே குரூப்ல போடுறது கிடையாது. ரஷ்யா, சிலியும் அந்த வாட்டி நடந்தது. அண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து நடந்திருக்கும் போது ஐசிசி கேன் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட்ல இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதை விட இந்த ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ஐசிசி கேன் அவாய்ட் புட்டிங் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் த சேம் குரூப். இட் இஸ் நாட், இந்த காசை வந்து அவங்க வேற இடத்துல பார்க்கலாம். ஸோ அண்ட் இஃப் பாகிஸ்தான்ஸ் கிரிக்கெட் இம்ப்ரூவ்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த மாதிரி ஒரு ரைவல்ரி அவங்க they let them create on their own. அது நேச்சுரலா வரட்டும். இவங்களா வந்து ஒரு சேர்க்கத்தனமா வந்து இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரியா ஹைப் பண்ண ட்ரை பண்றாங்க. லாஸ்ட் ஒரு 5 அக்கேஷன்ஸ்ல அப்படிதான் நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தா இந்த ஒரு ரைவல்ரியே வந்து ஃபோர்ஸ்ட் ஃபிட்டா தான் இருக்கு. இது ஒரு ரைவல்ரியே கிடையாது. திஸ் இஸ் ஒன் சைடட் ஒன். அண்ட் இந்தியா வந்து இந்தியா நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன். லைக் ஐசிசி வந்து தான் இந்தியா பிசிசிஐ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பிசிசிஐ லைக் இந்தியன் கிரிக்கெட் வந்து ஐபிஎல் அவங்களோட இது நிறையா இருக்கு. ஓன் வே அவங்க எங்க இது பண்ணாலும் அவங்களுக்கு வியூவர்ஷிப் இருக்கு, அவங்களோட பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் தே ஆல் டிபெண்ட் ஆன் ஐசிசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிசிபி மாதிரி ஒரு ஸ்மால் போர்ட்ஸ் வந்து என்ன அண்டர்ஸ்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு தான் ஐசிசி ஈவெண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி இஷ்யூஸில் யாருக்கு அடிக்கணும்னா அசோசியேட் நேஷன்ஸ், பிசிபி, பிக் 3 தவிர, லைக் ஐம் சேயிங் வந்து இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இவங்களை தவிர மற்ற டீம்ஸுக்கு தான் இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது இந்தியாவுக்கு அவசியமே கிடையாது உங்க கூட பிராட்காஸ்டிங் இது பண்றது. ஜஸ்ட் பிகாஸ் யுவர் நைபரிங் நேஷன்ஸ் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால மட்டும்தான் தே ஆர் புட்டிங் இந்தியா பாகிஸ்தான்ங்கிற ஒரு இது. யூ ஆர் நாட் தட் ஓல்டு ஜென்ரேஷன். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இம்ரான் கான்ல இருந்த இதாக இருக்கட்டும், வசீம் அக்ரம் இருந்த பீரியட்ல இருந்தது, இன்சாம் உலக், தோஸ் டைம்ஸ் தோஸ் லெஜெண்டரி பிளேயர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான்ல இருக்கிற குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் நீங்க ஆடுறதே கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் ஆன் ஒன் சைடட். அண்ட் உங்களோட ஒரு மேன் டு மேன் கம்பேரிசனுக்கு நீங்க எங்கேயுமே கிடையவே கிடையாது. ஸ்கில் வைஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யூ ஆர் டிக்ளைன்டு, கம்ப்ளீட்லி டிக்ளைன்டு. அதுவும் ஐபிஎல் லெவல் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட இதுக்கு ஒரு லெவலுக்கும் மேட்சிங்கே கிடையாது. அண்ட் ஸ்டில் டேட் நீங்க உங்களோட கண்ட்ரி த்ரூஅவுட் த ஹிஸ்டரி உங்களுக்கு நீங்க வந்து உங்களோட ஓன் growth மிஸ் பண்ணிட்டு ஒன்லி பியூர் அப்சஷன் வித் இந்தியா அது மட்டும்தான் இருக்கே தவிர, அவங்களோட வரலாற்றுலேயே அப்படிதான் இருக்கே தவிர, அவங்க நினைச்சிருந்தா அவங்களோட முன்னேற்றத்துக்கு போயிருக்கலாம். அவங்க பியூர் அப்சஷன் வித் இந்தியா மட்டும்தான் அவங்களோட அழிவுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ
தேர் லைஸ் ஆக்சுவலி அவங்களோட இதுல பார்த்தா லைக். இதுல என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம்னா அது வந்து அடுத்த ஜெனரேஷன், இப்ப நம்ம அண்டர் 19 பத்தி பேசணும்ல, அது அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அப்படி வச்சு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து வில் லுக் டிஃப்ரெண்ட்லி. அது வந்து இந்த பாஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸ் முன்னாடி இந்தியாவில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் ஜெனரேஷன். ஸோ அது வந்து கண்ணுக்கு தெரியல பாகிஸ்தான் இதுல. ஆமா அது தெரியல. ஸோ அதுதான் அவங்களோட அந்த அப்சஷன். ப்ளஸ் இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசிசி கிளியர்லி வந்து என்னன்னா இன்னுமே இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணவே கூடாது. தே ஹாவ் டு இம்போஸ் அ ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ். ஒரு இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ். இனிமே நாளை பின்ன ஒரு டீம் வந்து பாய்காட் பண்ணுங்கிற ஒரு நிலைமையை வைக்கக்கூடாது. அந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிரான்சாக்ஷன்ஸ் அவங்களுக்கு வேலை ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களோட பிஎஸ்எல் லீக்ல பார்ட்டிசிபேஷன்ல வந்து கேன்சலேஷன் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை, அவங்களோட ஓட்டு இது இருக்கு பாரு, அது எல்லாமே டிக்ளைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகும், நெட் ரன் ரேட் லாஸ் ஆகும். உங்களோட ஹிஸ்டரி போன வருஷம் தான் யூஎஸ்ஏவோட தோத்தீங்க T20 வேர்ல்டு கப். இதில் ஜஸ்ட் பிகாஸ் ஸ்ரீலங்காவில் உங்களோட ஸ்பின்னர்ஸ் அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் வந்து நீங்கள் இந்த வாட்டி கொண்டு வரதுலாம் வந்து எப்படி இந்தியாட்ட தோற்ற போகிறோம், அதுக்கு ஆடாமல் போயிடலாம், நமக்கு பைசாவும் கிடச்சிரும் அப்படிங்கிறது. பட் பிளேயிங் கண்டிஷன்ஸு இட் இஸ் நாட். இன்னும் ஐசிசி 2026க்கு பிளேயிங் கண்டிஷன்ஸ் போடல. அவங்க நினைச்சா எது வேணாலும் இது பண்ணலாம், இன்க்ளூட் பண்ண முடியும். 2024ஓட ஐசிசி பிளேயிங் கண்டிஷன்ஸில் நெட் ரன் ரேட் வந்து 0 balls, அதாவது இவங்க வந்து 0 runsங்கிற கால்குலேஷனில் இருக்கும். ஸோ விச் இஸ் பேட்லி அஃபெக்டட். இப்போ இன்கேஸ் வந்து அவங்க வந்து யூஎஸோட ஒரு இது தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் 2024 டை பிரேக்கர் 2 பேருக்கு சேமா இருக்கு நெட் ரன் ரேட் வரும்போது, அப்போ யூஎஸ்ஏ அதிக பெஸ்ட் ரன் ரேட் இருந்துச்சுன்னா அவங்க தான் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ டிஃபால்ட்டிங் டீம் வில் கெட் ஹிட். அத சொல்றேன். கரெக்ட். இன்னொரு திங், இவங்களோட இதுவும் ஐடியாவும் எனக்கு என்ன புரியலன்னா, இன்கேஸ் வந்து இப்போ நாளைக்கு செமிஃபைனல் வருது இந்தியா பாகிஸ்தான், ஆர் ஃபைனல் வருது ஒரு சுச்சுவேஷன், அதையும் நீங்க பாய்காட் பண்ணுவீங்களா? ஸோ அதுதான் ஐசிசி இஸ் மேக்கிங் எ மிஸ்டேக் தட் இவங்க ஒரே ஸ்லாட்ல போடுறது. இந்தியாவோட எந்த மேட்ச் போட்டாலும் வியூவர்ஷிப் இருக்கும், சேம் வியூவர்ஷிப் வரும். கிவ் த குவாலிட்டி ஆஃப் மேட்சஸ், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இந்த ஒரு ஜஸ்ட் நேம் சேக்கான ஒரு இது. பீப்புளே வந்து அழுத்து போச்சு ஆக்சுவலா. இன்கேஸ் இவங்க லாஸ்ட் மினிட்ல பிப்ரவரி அது அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல, இன்னொரு 1 or 2 daysல வந்துரும் நினைக்கிறேன். பட் ஆனா அந்த டைம்ல வந்துட்டு வேற ஏதோ ஒரு கிரவுண்ட்ல அது டிவை பாட்டிலா இருக்கட்டும் இல்ல வேற எங்கேயாவது இருக்கட்டும், அங்க நடக்காத கிரவுண்ட்ல நம்ம இந்தியன் டீமுக்குள்ளேயே இந்தியா ஏ இந்தியா பி, இப்ப இந்தியா ஏ வார்ம் அப் மேட்சஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல, சோ அந்த டீமும் வெர்சஸ் இந்தியா ஒரு மேட்ச் போட்டுட்டு அதுக்கு அதே டிக்கெட்டை செல் பண்ணி, இது வந்து பிசிசிஏ பண்ணலாம். பிசிசிஐ பண்ணிட்டு சரி ஐசிசி உனக்கு என்ன இவ்வளவு காசு வேணுமா, இவ்வளவு ஒரு பர்சன்டேஜ் அது இது பண்ணிட்டு இது வந்து அது அந்த ஓவரால் இந்தியா பாகிஸ்தானோட லாஸை வந்து கவர் பண்ணலன்னா கூட ஐம் ஷுர் இட் வில் கவர் அ குட் சங்க் ஆஃப் தட், அந்த ஒரு இது அந்த லாஸ். ஸோ அவ்வளவு வியூவர்ஷிப் இருக்கு. இந்தியா ஏ வெர்சஸ் இந்தியா அந்த கேம் ஆடினாலுமே கண்டிப்பா அவ்வளவு வியூவர்ஷிப் இருக்கும். ஸோ திஸ் இஸ் இது வந்து இன் நோ வே BCCI or the country India is being affected. Definitely we are speaking about it, but நம்மளே வந்துட்டு we know what is going to be the repercussion, என்ன ரிசல்ட் ஆக போறது அப்படி தெரிஞ்சதுனால தான் this one will completely destroy Pakistan cricket. ICC வந்துட்டு அந்த லாஸை நீ கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க பாகிஸ்தான் கிரிக்கெட்டோட ரெவென்யூல ஓவரால் ஆனுவல் ரெவென்யூல ஒரு பெரிய சங்க் இதுலயே போயிடும். ஆக்சுவல் பிகாஸ் இட் இஸ் சிம்பிள் நம்பர்ஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ் தான். நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம் அவங்களுக்கு எவ்வளவு ரெவென்யூ வருது, அவங்க எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கு. சோ வேற அதாவது எப்படி இருக்குன்னா, அவங்க கவர்மெண்டே வந்து அவர் பிரைம் மினிஸ்டரும் சரி அவரோட ஜெனரலும் வந்து நாங்க லிட்டரலா பிச்சை எடுக்கிற போறோம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு அப்படின்னு. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மரியாதையா இருக்கிறது கிரிக்கெட்டிங் ஃபீல்ட்ல மட்டும்தான். அதாவது அவங்களோட ஹிப்போக்ரஸ் பாரு, நீ சொன்ன மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த இஷ்யூஸ் இருக்கு. நான் அதான் இதுல சொல்றேன். வேற பாகிஸ்தானுக்கு அப்படி இல்லை. ஒன்லி அவங்களுக்கு கிரிக்கெட்ல அவங்க ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு இது இருக்கிறதுனால வந்து என்னமோ அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட தற்பெருமை இருக்கு பாரு, எப்பா அவங்களோட பியூர் க்ளோன் மைண்ட் செட்.
ஸ்போர்ட்ஸ் மேனாவே ஒரு மைண்ட் செட்டே இல்லை அவங்களுக்கு. லைக் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு அவங்களோட. இப்ப லைக் வசீம் அக்ரம்லாம் அவரோட ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தாலே ரெப்ளிகேட் ஆகுது. முதல்ல உன்னோட இதை பாரு, நம்ம ஜெயிக்கிறது வேர்ல்டு கப்ல ரெகக்னிஷனுக்கு பாரு, ஜெயிக்கிறது பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத அன்னெசரி இது சுத்தமா இது இல்லை. லைக் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தே கிடையாது, நீங்க ஸ்ட்ரென்த்தே இல்லாம இது பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட் எவர் irrespective ரீசன்ஸ், முன்னாடி இருந்த போர்டு இப்போ இங்கிலாந்து ஒரு டைட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க கிரிக்கெட் ஆசை. அவங்க மற்ற பிக் த்ரீலேயே மற்ற 2 பேர் பொசிஷன் இருக்கும்போது அவங்களோட அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கும்போது அவங்க பண்ண ப்ரிஃபரன்சஸ்லாம் பாருங்க. நம்ம இந்தியா பிசிசிஐ பண்ற ப்ரிஃபரன்சஸ்லாம் பாருங்க. நம்ம அட்ராசிட்டியே இன்னும் பண்ணவே இல்லை. லிட்ரலி பார்த்தா நம்ம வந்து பவர் இன்னும் யூஸ் பண்ணல. அதுக்கே உட்காந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நான் கம்பாரிசன் கொடுக்குறேன். அவங்க தனியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஐசோலேஷன்ல இருக்க முடியுமா? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ் அ ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி வந்து அந்த அப்பர்தைட் இயர்ஸ்ல வந்து செப்பரேட்டா இருந்திருக்காங்க. ஒரு 1960ல இருந்து 1992ல தான் அவங்களுக்கு வந்து தே கேம் பேக் இன்டு, நான் வந்து கிரிக்கெட் மட்டும் சொல்லல, ரக்பி, ஈவன் ஆல் அதர் ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் எல்லாருமே வந்து அவங்க ஒலிம்பிக்ஸ்ல கூட. ஸோ தே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 20, 25, 30 இயர்ஸ் வந்து தேவர் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். பட் இந்த மாதிரி ரிபல் லீக்ஸ் அதெல்லாம் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அட் நோ லெவல். பட் அதே டைம்ல வந்து நீ வந்து இங்கிலாந்து இது சொன்னல, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் அவங்க டோர் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு. நாட் ஓன்லி கிரிக்கெட், ரக்பில தே ஆல்சோ டோர்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பட் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கணும். அட் நோ லெவல் வந்து பாகிஸ்தான் வில் ஹாவ் தட் சப்போர்ட். அவங்க ஆடுற ஸ்போர்ட் வந்து மெஜாரிட்டி வந்து கிரிக்கெட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அட் நோ லெவல் பாகிஸ்தான் வில் ஹாவ் தட் சப்போர்ட் ஃப்ரம் எனி ஆஃப் தி அதர் கிரிக்கெட்டிங் நேஷன்ஸ். இப்போ லாஸ்ட் அந்த ஓட் பண்ணும்போதே தெரிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது தே நீட் டு பி ரியலி ரியலி கேர்ஃபுல். இந்த மாதிரி ட்வீட் அந்த ஒரு இத ஒரு பண்ணி அவங்க பண்ணலாம். இல்ல ஒன்னொரு விஷயம் இது என்னன்னா, நம்ம இந்த ஹிஸ்டரி இந்த ரீசன் அவங்களோட கேன்சலேஷன் பாய்காட் எல்லாமே பார்த்தா அவங்களுக்கான இது இல்லை, பங்களாதேஷுக்கு சாலிடரியா சப்போர்ட்டா பண்றங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவுக்காக அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. அதாவது ஹைபிரிட் மாடல்னு பிஃபோர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி, லைக் எர்லியர் ஆஃப் 2025ல அப்பயே டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து அவங்க கண்ட்ரியில் போக மாட்டோம். ஸோ ரிட்டர்ன் வந்து நம்மளும் வந்து லைக் வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்கும்போது அவங்களும் வந்து ஒரு காமன் நியூட்ரல் இது கேட்டாங்கன்னு நம்ம ரொம்ப ஃபேராக ஜென்யூனாக கொடுத்துட்டோம். அப்போ பஹல்காம் அட்டாக் இருந்துச்சுன்னா லைக் அந்த இது நடக்கலை, லைக் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த இதெல்லாம் நடக்கலை. இன்கேஸ் அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா நம்ம போடான்னு போயிருப்போம். நம்ம கவர்மெண்ட் டிசிஷன் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அவங்களோட நல்ல நேரம் நம்ம கமிட்மெண்ட் பண்ணிட்டோங்கிற அந்த கமிட் பண்ணிட்டோங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில் போய் நம்ம ஜெனரஸா ஆடி வந்துட்டு இருக்கோம். லைக் இர்ரெஸ்பெக்டிவ் நம்மளோட இதுக்கு அப்புறம் இருந்துட்டு நம்ம வந்து இது பண்ணல. ஆக்சுவலா இவங்க வந்து கேட்டா பங்களாதேஷ்க்கு சாலிடரிட்டி சப்போர்ட் பண்ணணும் பொலிட்டிக்கல் இதுக்காக இது பண்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கும் அறிவு கிடையாது அந்த கண்ட்ரியே. லைக் இன் நம்ம மோர் இன்டு த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுல போல ஜென்ரிக்கா சொல்றேன், அந்த கண்ட்ரியை இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்த அகைன்ஸ்டா இவங்களுக்கு தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஜஸ்ட் அவங்க ஒரு பங்களாதேஷ் இப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம பங்களாதேஷ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சிச்சுவேஷன் மாறதான் எனக்கு வந்து ஐ மோர் பாசிட்டிவ். அந்த சிச்சுவேஷன் மாற சான்ஸ் இருக்கு. பட் ஆனா பாகிஸ்தான் கூட வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டெக்கேட்ஸ்க்கு வந்து எனக்கு தெரியல நம்ம எப்படி இருக்க போறது. அந்த ஒரு 2 கண்ட்ரிக்கும் ஒரு 100 இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆற டைம்லயாவது வந்து ஐ ஹோப் அது வந்து அந்த டைம்லயாவது இந்த சிச்சுவேஷன்லாம் மாறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இட்ஸ் a long way. அது வந்து அது பியூர்லி வந்து பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. இட் இஸ் நாட் லைக் we are going in a different directions. The Pakistan has to come out of their mindset. அதுதான் மேட்டர். ஓவரால் வந்து பார்த்தா their professionalism, the way we'll see. எனக்கு இந்த ட்வீட் வந்து is nothing. So overall எதுவுமே கிடையாது. next 24 ஹவர்ஸ்ல வந்து or 48 hours ரொம்ப லேட் பண்றாங்க. that is the thing. it is I think அது அவங்க டாக்டிக்ஸா இருக்கு. இப்ப நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்து பார்த்தோம், ஏசியா கப்லயும் பார்த்தோம். லைக் அவங்க வந்து இந்த ஆன்டி பைக்ராஃப்ட் ரெஃப்ரியோட இதுல நாங்க வந்து புறக்கணிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இது மாதிரி கிமிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க.
ஆன் டிஃப்ரெண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது. பட் அட் த எண்டில் வந்து வந்துட வேண்டியது மேட்ச் ஆடுறது. அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் இப்படி சொல்லுவான், அவன் பிசிபி வந்து அடுத்த வருஷம் உனக்கு காசு எல்லாத்தையும் பிடுங்க போகிறோம் அப்படின்னா, ஆஹா நம்மள்ட்ட ஏது காசு, திருப்பி ஆட்டு பிச்சை எடுக்குதுன்னு யோசிச்சுட்டு வந்துருவாங்க அவங்க. அட் த எண்ட் அவங்க ஆமா. வந்துருவாங்க. அதுதான் மேட்டர். ஸோ 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 தட்ஸ் வாட். யூஎஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆன் திஸ்? அண்ட் லைக் நீங்க எப்படி லைக் அண்டர் 19ல இந்தியன் டீமுக்கு விஷஸ் பண்றோம். லைக் லெட் தம் பிரிங் த ட்ரோஃபி ஹோம். ஆப்கானிஸ்தானோட மேட்ச் நடக்க போகுது. அதே மாதிரி WPL ஆல் திஸ் 3 டீம்ஸ்க்கு விஷஸ் பண்றோம். பர்டிகுலராக கோகுல் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான். ஸோ லெட்ஸ் சி. ப்ளீஸ் கீப் ஃபாலோவிங் அஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.